கேரளால பத்ரினாலே பயங்கர ஃபேமஸ். அதுலயும் கோழிக்கோட்ல பண்ற இந்த இறைச்சி பத்ரி வேற லெவல்ல இருக்கும். சோ யோசிக்காம டக்குன்னு வீடியோ சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. கோதுமை மாவுல நெய், உப்பு, தண்ணி சேர்த்து நம்ம யூசுவலா எப்படி சப்பாத்தி மாவுக்கு பிசைவீங்களோ அது மாதிரி பிசைஞ்சு குட்டி குட்டி பால்ஸா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பத்ரியை நான் பண்றதுக்கு இந்தியாஸ் நம்பர் 1 ட்ரெடிஷனல் குக்கரான ராஷ் குக்கர்ஸோட ரொட்டி மேக்கர் தான் எடுத்திருக்கேன். இதோட குவாலிட்டி அண்ட் டிசைன் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது ரொம்ப வெயிட்டாவும் இருக்கிறனால நம்ம சப்பாத்தி இல்லைன்னா ரொட்டி மேக் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி கஷ்டப்பட்டு ப்ரெஸ் பண்ணும் அப்படின்றது இல்ல. இதுல ஒரு பட்டர் பேப்பர் வச்சு மேல கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பால்ஸை இதுக்குள்ள வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கிடைச்சிரும். தென் இப்போ இந்த பத்திரிக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல எண்ணெய் சேர்த்து 2 வல்லாரிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து வதக்கிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்ச சிக்கனை இதோட மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாஸும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டீங்கன்னா ஸ்டஃபிங்கான சம்பவம் ரெடி. இந்த மாதிரி ஒரு சப்பாத்திக்குள்ளால ஃபில்லிங்ஸ் வச்சு அது மேல இன்னொரு சப்பாத்தியை வச்சுட்டு சைட்ல பிரஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது சூடான எண்ணெயில ஆட் பண்ணி 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு எண்ணெயில உப்பும் நல்ல மிளகு தூளும் சேர்த்து பீட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பத்திரியை 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்து தோசை தவால நெய் தடவி பத்திரியை 2 பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சம்பவம் ரெடி.